ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரீட்டெயில் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 26 அதர் ஃபினான்சியல் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை பேங்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த இதில் வந்து மாடல் டியில் 23, 24, 25 அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இந்த மாடல் டியே ஓரளவுக்கு முக்கியமான சாப்டர் தான். ஸோ இதில் இப்போ நம்ம யூனிட் 26 பார்த்துடலாம். பேங்க்ஸில் என்ன விதமான ஃபினான்சியல் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் தென் பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டாவோ இல்லைன்னா சப்சிடியை செட் பண்ணுறது மூலமாகவோ நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பேங்க் அசூரன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு இன்சூரன்ஸை பேங்க் மூலமாக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது. அண்ட் தென் டெபாசிட்டரி சர்வீசஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ், இது எல்லாமே பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ இது மூலமாக பேங்க்ஸுக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பேங்குமே இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனை ஃபேஸ் பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து அவங்களுக்கு பேங்கோட ஆக்டிவிட்டீஸை விட, அவங்களோட கோர் ஆக்டிவிட்டீஸை விட பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்குக்கு முன்னேறி வர்றதுக்கு, அவங்க அடுத்த வளர்ச்சிக்கு போகிறதுக்கு இந்த ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் இன் ரீட்டெயில் பேங்கிங். நமக்கு தெரியும் ரீட்டெயில் பேங்கிங்கோட பிஸ்னஸ் மாடல் அவங்க மெயினாக யாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் கஸ்டமர், நிறைய கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரீட்டெயில் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மாடலையே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய டார்கெட் என்ன இருக்கும், ஒரு கஸ்டமர் வராரு அப்படின்னா அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கும். அது மூலமாக நம்ம பேங்க்குக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஸோ இதில் வந்து பேங்க்ஸ் வந்து ஒரு கஸ்டமருக்கான பிஸ்னஸையோ இல்லைன்னா ஒரு கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டியோ மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலுமே எல்லா விதமான ஃபினான்சியல் சர்வீசஸையுமே பேங்கால் அட்ரஸ் பண்ணி அதை இது பண்ண முடியுமா அப்படின்னா அது செய்ய முடியாது. ஸோ பேங்கோ மெயினான பேங்கிங் செய்யக்கூடியது வந்து என்னென்னா கஸ்டமருக்கு பேங்கிங் அண்ட் ரெமிட்டன்ஸ் ப்ராடக்ட். அவங்களுடைய ப்ராடக்ட்டை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. அண்ட் தென் அவங்க பேங்கில் வந்து பணம் எடுக்க வராங்க, கேஷ் போட வராங்க, அண்ட் எஃப்டி ஓப்பன் பண்ணுறாங்க, ஆர்டி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேங்குக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க செல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ கஸ்டமர்ஸோட நீடு வந்து நான் ஃபினான்சியல் சர்வீசஸ் பண்ணேன், பேங்குக்கு வந்து நெஃப்ட் பண்ணேன், இல்லைனா டெபாசிட் ஓப்பன் பண்ணேன், அதனோட அவங்களுக்கு முடிஞ்சுதான்னா அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். தட் மீன்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு எங்கேயாவது போகணும் அப்படிங்கிறதுக்கு அதையும் நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணலாம். அது மூலமாக பேங்குக்குமே ஒரு வருமானம் தான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பேங்க் வந்து இந்த மாதிரி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ அதை அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரொப்ரேட்டரி மாடலாகவும் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்க அதுக்குன்னு பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்டாக கொடுக்கலாமான்னா அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அது வந்து அந்த பேங்க்கில் அந்த ஓன் ப்ராடக்டை அவங்களுக்கு விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அந்த சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஒரு ஏஜென்சி அரேஞ்ச்மெண்ட் மாதிரி அவங்க வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராடக்டை பேங்க் மூலமாக செல் பண்ணலாம். ஸோ அப்போ பேங்க்ஸ் வந்து இது டைரெக்டாகவே பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் கண்டிப்பாக அவங்க பெர்மிஷன் வாங்கணும். அண்ட் தென் அவங்க ஒரு கார்ப்பரேட் ஏஜென்ட்டாக அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். எந்த ரிஸ்க் பார்ட்டிசிபேஷன்லேயும் அவங்களுக்கு இது இல்லாமல் வித்தவுட் எனி ரிஸ்க் பார்ட்டிசிபேஷன், எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாத மாதிரி அவங்க கார்ப்பரேட் ஏஜென்ட்டாக இருந்து இந்த பேங்கிங், இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அவங்க கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அப்போ இது மூலமாக நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்குக்கு ஒரு பேஸ்டு இன்கம் கிடைக்கும். அந்த கமிஷன் வந்து நமக்கு ஒரு பேங்க் வந்து யாராக இருக்காங்க, ஒரு கார்ப்பரேட் ஏஜென்ட், அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ மியூச்சுவல் ஃபண்டோ பேங்கோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ பேங்குக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அந்த கஸ்டமர் கேட்டக்கூடிய அமௌண்ட் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கோ போகும்போது அதிலிருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து பேங்குக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த இன்கம் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு பேங்கோட வளர்ச்சிக்கு வந்து இது ஓரளவுக்கு நிறைய இப்போ பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஓரளவுக்கு யூஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஃபாரின் பேங்க்ஸு அண்ட் தென் நியூ ஜென்ரேஷன் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், இது எல்லாத்துக்குமே இது ஒரு கீ டிரைவர், ஒரு மெயினான ஒரு இதாகவே இருந்துச்சு. எதுனா இந்த பேஸ்டு இன்கம் அண்ட் தென் பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸை செல் பண்ணுறது கஸ்டமர்கிட்ட. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் பேங்க்ஸ், தட் மீன்ஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுமே இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ அவங்களுடைய இதில் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேங்கிங் ப்ராடக்ட்டை தவிர வேறு எந்த ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணாலும் அந்த கான்செப்ட்டுக்கு பேர் பேரா பேங்கிங். தட் மீன்ஸ் நீங்கள் நான் பேங்க்கில் வராங்க, ஆர்டி ஓப்பன் பண்ணுறாங்க, எஃப்டி ஓப்பன் பண்ணுறாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைக்காங்க, கரண்ட் அக்கௌண்ட்
அக்கௌண்ட் வைக்காங்க. இது எல்லாமே பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். இதை தவிர நான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறாங்க அண்ட் தென் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய இது எல்லாமே என்னது அப்படின்னா பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். புரிஞ்சுதா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம பேங்க்கில் செல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது, பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இப்போ எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாக எடுத்து ஒரு பர்டிகுலர் இதில் போய் என்ன பண்ணுறாங்க, பூல் பண்ண போகிறாங்க, சேவ் பண்ண போகிறாங்க. தட் மீன்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட மணி எல்லாம் எங்கேருந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதை தூக்கி ஸ்டாக்லேயோ பாண்ட்லேயோ இல்லைனா ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாட்டா அதர் செக்யூரிட்டிஸ் இல்லைனா இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் வந்து என்னது மியூச்சுவல் ஃபண்ட். எல்லார் மணி எல்லாம் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மணி எல்லாம் தூக்கி இந்த ஷேரில் ஸ்டாக்ஸில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பைன் ஹோல்டிங்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் என்ன பேர், போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பேர். நமக்கு தெரியும் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்க, மாதம் நிறைய பேர் இதில் 90% மேலே நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ தெரியும் நமக்கு மாதம் என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு சிப் மூலமாக 1000 2000 அந்த மாதிரி டெபிட் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லம்சம்மாகவும் போட்டிருப்பீங்க. ஸோ ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்பிஐயில் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 500 1000 ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ மாதம் டெபிட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி நம்ம எஸ்பி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வந்து என்னாகும், யூனிட்டை பிரித்து கொடுப்பாங்க. 500 வாங்க 500 போடுறவருக்கு அதுக்கு தகுந்த யூனிட், 1000 போடுறவங்களுக்கு 5000 போடுறவங்களுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள எல்லாருமே 500 போடுறவரும் அதில் ஓனர்ஷிப் தான் அண்ட் தென் அது 5000 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவரும் ஓனர்ஷிப் தான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓனர்ஷிப்பை என்ன பண்ணுறாங்க, ப்ரொபோஷனேட் பண்ணி பிரித்து கொடுக்குறது. ஸோ அப்போ எல்லாருமே அதில் ஓனர்ஷிப் தான். ஸோ இதை வந்து யார் வந்து இந்த மணியை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு பார்ட்டு. அவங்க இதை என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஷேர்ஸ்லேயோ டிபென்ச்சர்ஸ்லேயோ செக்யூரிட்டிஸ்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு யூனிட்டை அலோகேட் பண்ணுவாங்க. 2 யூனிட்டாக அவங்க அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் யார் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்டருக்கு என்ன பேர்னா யூனிட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பேர். ஓகேயா? அப்போ யூனிட் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 போடுறவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும். அதே இது 5000 போடுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு லாஸ் வந்தாலும் 10,000 போடுறவங்களுக்கு குறைவான லாஸ், 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதிக லாஸ், அதுவும் வேரி ஆகும். ஸோ இந்த யூனிட் ஹோல்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டோ லாஸோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் மெயினான விஷயம், ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிங்கிறவங்க கண்டிப்பாக செபியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டவங்களாக தான் இருக்கணும். இந்த செபிங்கிறது யாருன்னு தெரியும், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி எல்லாமே பண்ணுறது யாருன்னா இந்த செபி மட்டும்தான். ஸோ அதை கண்டிப்பாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதில் ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் ஒரே இன்வெஸ்டர்ஸில் 1000 500 நிறைய மெம்பர்ஸ் இருக்கலாம். அவங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மணியை போய் பூல் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த மணியெல்லாம் எடுத்து எந்த இதில் போட்டால் அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத செய்யக்கூடியவர் தான் இந்த ஃபண்ட் மேனேஜர். அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜபிள் அண்ட் எல்லா குவாலிட்டியுமே அவருக்கு இருக்கும். அவர் அந்த மணியை எடுத்து செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ செக்யூரிட்டிஸில் நமக்கு என்ன ஆகுது, இன்கம் ஜென்ரேட் ஆகி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம யாருக்கு திரும்ப கொடுக்குறோம், இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்குறோம். இதுதான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். மணியை யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா, ஃபண்ட் மேனேஜர்ஸ், அது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் சொன்னது தான். அதாவது எல்லா அமௌண்ட்டும் வருது அப்படின்னா மொத்தமாக நான் என்ன பண்ணுறேன், ஒரே இதில் போட்டேன் அப்படின்னா எனக்கு அது லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோ பணமும் போச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறேன். அதாவது நிறைய இதில் ஷேர் பண்ணி போடுறேன். நிறைய ஸ்டாக்ஸில் அல்லது பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் இதில் போடும்போது எனக்கு ரிஸ்க்குமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. தட் மீன்ஸ் நான் பாண்டுலேயோ ஷேர்லேயோ டிபென்சஸ்லேயோ போடுறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று எனக்கு லாஸ் ஆனால் கூட அடுத்தது என்ன ஆகும், சப்போஸ் அதோட வேல்யூ ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னை காப்பாற்றிடும். ஸோ நான் அதை அப்போ ரிஸ்க்கே என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறேன். ஸோ அதை டைவர்சிஃபிகேஷன் பண்ணி பலதரப்பட்ட இதில் நான் ஷேரை வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மியூச்சுவல் ஃபண்டை வந்து
அதிகமான அமௌண்ட்டு செக்யூரிட்டிஸை வந்து ஒரே டைமில் வாங்கலாம், விற்கலாம். இது எதை விட குறைவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனை பே பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை விட நமக்கு இது அதிகமாக பண்ணும்போது டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப லோயர் தான். லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு தெரியும், கன்வெர்ட்டிபிள் இன்டூ கேஷ். ஈஸியாக நம்ம இதை கேஷாக மாற்றிக்கலாம் மார்க்கெட்டில். உங்கள் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இல்லையோ எங்களுக்கு அவசர தேவை, மார்க்கெட் ஷேர் எனக்கு அதிக ஹையில் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அதை என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி நம்ம கேஷாக மாற்றிக்கலாம். சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. எந்த பேங்குமே அவங்க ஓன் லைன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ இது பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 கூட நமக்கு அலோடு தான் இப்போ இருக்கிறதுல. தென் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அதை வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய ஆடில் பார்த்துருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரிஸ்க் ஆனது, அதை கரெக்டாக ரீட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் பார்த்துருக்கலாம், இல்லாட்ட நம்ம வந்து ரேடியோவில் கேட்டிருக்கலாம். ஸோ அதுதான், கண்டிப்பாக ரீட் பண்ணி கரெக்டாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா ஃபியூச்சர்ஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே இன்வெஸ்டர்ஸ் அவருக்கு என்ன, இன்வெஸ்டருக்கு என்ன தேவை, எனக்கு ஸ்மால் மிட் கேப் வேணும், இல்லை எனக்கு லார்ஜ் கேப் வேணும், அந்த மாதிரி ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அது அவங்க இன்வெஸ்டர் சூஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், டேக்ஸ் பெனிஃபிட் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. இஎல்எஸ்எஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ். அதில் ஏடிசி நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி ஏடிசியில் நம்ம அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். என்னென்ன டைப்லாம் இருக்குது, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, என் மணியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போடுறேன். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, அது வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். நீங்கள் இதை ஜிப் மந்த்லி கொடுக்கலாம், சிப்பாகவும் கொடுக்கலாம், இல்லை லம்சம் அமௌண்ட் ஏதோ ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய ஈக்விட்டி ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபண்ட் ஸ்டாக்ஸ். அதுக்கு பேர் தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு இன்கம் ஃபண்ட்ஸ். ஃபிக்ஸ்டு இன்கம் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதாவது இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்னா, ஒரு டெபாசிட், ஃபிக்ஸடு இன்கம் டெபாசிட் இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த இதுவும் ஒர்க் ஆகும், பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். மணி மார்க்கெட் ஃபண்ட் அப்படிங்கிறது அப்படின்னா இதுவுமே ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு பார்ட்டுன்னே சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்னால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், பில், கிரசரி பில்ஸ் எல்லாம் இருக்கலாம், கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், இது ஒவ்வொன்றுமே நம்ம என்னென்னு தனியாக வீடியோவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் என்ன பேர்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுதான் அதோட டைப். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே இந்த 3 அசட் கிளாஸை பொறுத்து வேரியண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நிறைய ஃபாஸ்ட் க்ரோத் கம்பெனி, ஃபார் ஒரு நிப்பானோ இல்லைனா இப்போ இருக்கிற கம்பெனிஸ் ஏதாவது நிறைய அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னா நான் அதில் போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபண்ட்ஸும் வந்து என்ன ஆகுதுன்னா க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கு பேர் க்ரோத் ஃபண்ட்ஸு. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டு க்ரோயிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு பேர் க்ரோத் ஃபண்ட்ஸ். அதே இது நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்து நான் தட் இன்வெஸ்ட் ஒன்லி இன் கம்பெனிஸ், ஒரே செக்டாரில் இல்லது ஒரே ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பெஷாலிட்டி ஃபண்ட்ஸ். ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கு க்ரோத் ஃபண்ட். அதே இது நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து சேம் செக்டர் அண்ட் ரீஜியனில் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரே ரீஜியனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்பெஷாலிட்டி ஃபண்ட்ஸு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம வேறு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ், க்ளோஸ் டு எண்டட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை டைப்புக்கு தகுந்த மாதிரி, அந்த மெச்சூரிட்டி டேட்டை தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம், கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ். ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு ஓப்பன் எண்ட் ஃபண்டை பொறுத்தவரை எப்படின்னா மெச்சூரிட்டி டேட்டே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் அது என்ன பண்ணலாம், பணம் பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் எண்ட் ஃபண்டு வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருந்தோ இல்லைனா இன்வெஸ்டர் சர்வீஸ் சென்டர்ஸ் அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அவங்க எவ்வளோ யூனிட்ஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், வாங்கலாம், விற்கலாம் ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸில். ஸோ இந்த ஓப்பன் எண்ட் ஃபண்ட்ஸில் வந்து நமக்கு ஒரு நான் யூனிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் இல்லைனா அதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நெட் அசெட் வேல்யூ ஆஃப் த ஃபண்டு. ஸோ நெட் அசெட் வேல்யூ அப்படிங்கிறது தான்
இன்வெஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க கட்டியிருக்கக்கூடிய ஃபண்டு வந்து நம்ம ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லைன்னா அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓப்பன் எண்ட் ஃபண்டை பொறுத்தவரை என்ஏவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஓப்பன் எண்டில் நமக்கு க்ளோசிங் டைமே கிடையாது. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், நெட் அசெட் வேல்யூ எப்போ ஹையாக வருதோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு மார்க்கெட் வேல்யூ ஹையாக வரும்போது அவர் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ஏவி வந்து ஓப்பன் எண்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் எல்லாமே நம்ம வாங்கக்கூடியது எல்லாமே ஷேர்மே இந்த யூனிட்ஸ் தான் சொல்லுவோம். 1 யூனிட், 2 யூனிட், 10 யூனிட், 100 யூனிட். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த நெட் அசெட் வேல்யூ வந்து ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. தென் க்ளோஸ்டு எண்டட் ஃபண்ட்ஸ். க்ளோஸ்டு எண்டட் அப்படிங்கும்போதே தெரியுது இது பர்டிகுலர் பீரியட் வரை தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணி ஆகணும், க்ளோஸ் பண்ணி ஆகணும். 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆஸ் யுவர் விஸ், ஆனால் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடணும். தென் அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபைட் மெச்சூரிட்டி டேட்டில் எல்லா யூனிட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி அந்த இதை ஸ்கீமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். யூனிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிக்விடிட்டி இமீடியட்டாக கேஷாக மாற்றிக்கலாம். அண்ட் தென் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் விற்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யூனிட்டை வாங்கவோ விற்கவோ அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். இது எல்லாமே க்ளோஸ்டு எண்டட் ஃபண்ட்ஸு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வல் ஃபண்ட். இன்டர்வல் ஃபண்ட் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னதுன்னா இந்த ஃபண்ட் ஹவுஸ் மீன்ஸ் என்னது, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த ஃபண்ட் ஹவுஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போடணுமா இல்லைனா ஈக்விட்டியில் போடணுமா மியூச்சுவல் ஃபண்டில் போடணுமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபண்ட் ஹவுஸ் டிசைட் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரீ டிசைடட் டைம் பீரியட், தட் மீன்ஸ் ஒரு நம்ம முன்னாவே டிசைட் பண்ணியிருப்போம்ல அந்த டைம் பீரியடுக்குள்ளே மட்டும்தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதில் மட்டும்தான் அவங்க யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். எல்லா டைம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், டெப்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுனா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. ஸோ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும், ட்ரெஷரி பில்ஸு, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், கமர்ஷியல் பேப்பர், அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டர்வல் ஃபண்ட்ஸ் வந்து ரெண்டுமே கலந்தது, அதாவது க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்ட் அண்ட் ஓப்பன் எண்ட் ஃபண்ட் ரெண்டையுமே ஒரு பிளெண்ட் ஆனது தான் இந்த இன்டர்வல் ஃபண்ட் அப்படிங்கிறது. இந்த க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்டை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண முடியாது, அடிக்கடி இதில் வந்து யூனிட்ஸை வாங்கவோ விற்கவோ எதுவும் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்டு மாதிரி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை பார்த்துக்கலாம், ஃபண்ட்ஸை இது பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபண்ட் ஹவுசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட் அசெட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த டைமில் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்வல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது மெயினாக எதை மாதிரி இருக்குன்னா ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான்ஸ். ஃபிக்ஸட் வந்தாச்சு, அப்போ அதுக்கு என்ன இருக்கும், ஃபிக்ஸட் டைம் பீரியட் வரை தான் ஆகும், அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெனரில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த நம்ம இப்போ ஒரு 5 வருஷம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னால் என்னால் என்ன பண்ண முடியாது, அதை க்ளோஸ் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கேனாட் பி ரீடீம்டு பிஃபோர் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டிக்கு முன்னால் என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான்ஸ் மாதிரி. அப்போ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஃபண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார், அந்த டெனரும் கரெக்டாக இருக்கணும், அந்த மெச்சூரிட்டியும் கரெக்டாக வர்ற மாதிரி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த இன்டர்வல் ஃபண்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட கிளாசிஃபிகேஷன், ஓப்பன் எண்டட், க்ளோஸ்ட் எண்டட் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஃபண்ட். ஸோ இதில் கேட்டகரைசேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் செபி அட்வைஸ் பண்ணபடி நமக்கு இந்த ஓப்பன் எண்டரில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், டெப்ட் ஸ்கீம்ஸ், ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ், சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் அண்ட் தென் அதர் ஸ்கீம்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஸ்கீம்ஸ். ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னா அவங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு லார்ஜஸ்ட் கேட்டகரி ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கும். அதே சமயம் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் க்ரோத். ஒரு லாங் டேர்முக்கு நம்ம ஒரு கேபிட்டலில் இது பண்ணும்போது நமக்கு எப்படி அதுலேருந்து இன்கம் இதாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அமையும். ஸோ இதுதான் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ். அண்ட் தென் இதில் அடுத்தது ஒன்று மெயினான ஒன்று பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நோக்கத்துக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அவங்க அதில் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் பொறுத்தவரை ஒரு கம்பெனி எதை ஃபேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் அவுட்ஸ்டாண்டிங்கில் ஒரு சில ஷேர்ஸ் இருக்குது. அப்போது அந்த கம்பெனியோட அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த ஒரு ஷேரோட எவ்வளோ விலை அப்படிங்கிறதோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 1 lakh ஷேர் அந்த கம்பெனிக்கு இருக்குது. அந்த கம்பெனியோடைய ஒரு ஷேரோட விலை வந்து 150 ரூபீஸ் அப்படின்னா 1 lakh இன்ட்டு 150 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் இதுக்கு பேர் தான் என்ன பேர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியை வந்து ஒரு 3 டைப்ஸ் தான் அவங்க வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அப்போது அது என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். இப்போ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. நான் ஸ்மால் கேப்பில் போட்டிருக்கேன், மிட் கேப்பில் போட்டிருக்கேன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லார்ஜ் கேப் அப்படின்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு டு 100th கம்பெனி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், லார்ஜ் கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ் வந்து நமக்கு 10 பில்லியனுக்கும் மேலே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் லார்ஜ் கேப், அதாவது லார்ஜ் கேப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதே இது மிட் கேப் கம்பெனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 2 பில்லியன்லேருந்து 10 பில்லியன் வரை இருந்துச்சு அப்படின்னா அது மிட் கேப்பு. அதே இது ஸ்மால் கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு 2 பில்லியனை விட கம்மியாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்மால் கேப். ஓகே, ஸோ இப்போ லார்ஜ் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு தோணும். ஸோ லார்ஜ் கேப்புங்கிறது சொல்லியாச்சு, ஃபஸ்ட்டுலேருந்து 100 வரை உள்ள கம்பெனி. அப்போ அந்த 100 உள்ள கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் பார்த்தோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனியை செப்பரேட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த கம்பெனி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆகி நல்ல வளர்ச்சி அடைந்த கம்பெனியாக இருக்கும். அப்போது நான் ஒரு இன்வெஸ்டர் போய் அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ரிஸ்க் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா நல்ல வளர்ச்சி அடைகிற கம்பெனி, பெரிய லெவலில் இருக்கிற கம்பெனியில் போய் நம்ம அங்கே ஷேர் வாங்குகிறேன், நான் ஸ்டாக் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிஸ்க்கு கம்மி தான். அதே மாதிரி ரிட்டனும் கம்மியாக தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை ரிஸ்க்கு குறைவுனா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அது குறைவாக தான் இருக்கும். இதுதான் லார்ஜ் கேப், ஃபஸ்ட்லேருந்து 100 வரை உள்ள கம்பெனி. மிட் கேப் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் 101வது கம்பெனிலேருந்து 250 வரை உள்ள கம்பெனியோட ஃபுல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அண்ட் தென் ஸ்மால் கேப் ஆல்சோ. இது நமக்கு வந்து லார்ஜ் கேப்பை விட மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதே இது ஸ்மால் கேப்பை பண்ணும்போது நிறைய ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப்பில் நமக்கு ரிஸ்க்கே கம்மி, மிட் கேப்பில் அதை விட ரிஸ்க் அதிகம், ஸ்மால் கேப்பில் ரொம்ப ரிஸ்க்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மிட் கேப் வந்து ஓரளவுக்கு இப்போ வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கிற கம்பெனியாக இருக்கும். ஸ்மால் கேப் வந்து இப்போ தான் அவங்க கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் ரன் பண்ண ஆரம்பிக்குது, அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்போது நமக்கு அந்த கம்பெனி எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு தெரியாது, ரிட்டர்ன்ஸ் எப்படி வருதுன்னு தெரியாது. ஸோ அந்த ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. ஆனால் ரிட்டர்ன்ஸும் நமக்கு அதே மாதிரி எப்படி கிடைக்கும், ஹையாக கிடைக்கும். ஸோ அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொன்னோம்ல, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்று அதோட மார்க்கெட் ரேட் என்னதோ அதோட மல்டிப்ளை பண்ணுறது, அதை வச்சு நமக்கு என்ன பண்ணுறாங்க இந்த 3 பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு லார்ஜ் கேப், ஏன்னா அது ஏற்கனவே நல்ல பயங்கரமாக வளர்ச்சி அடைந்த கம்பெனி தான். அதே இது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து நம்ம மிட் கேப்புக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய இது வந்து கம்பெனிஸை வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபை பண்ணி நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு இதுவுமே அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க்கும் நமக்கு வேரி ஆகும், ரிட்டர்ன்ஸும் வேரி ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டெப்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நிறைய டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் மெச்சூரிட்டி, அதாவது சில இது 5 இயர்ஸில் முடிகிறதா இருக்கும், சில இது 10 இயர்ஸ் போடுறேன் அப்படின்னா அது மெச்சூரிட்டி டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் நமக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்குது. ட்ரெஷரி பில்ஸை சொல்லலாம், கமர்ஷியல் பேப்பரை சொல்லலாம், பாண்டை சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண போகிறேன். இது மூலமாக எனக்கு என்ன நான் இன்ஷூர் பண்ணிக்கிறேன்னா எனக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டெப்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இதுவுமே அந்த ஸ்கீம்ஸோட அப்ஜெக்டிவை பொறுத்து தான். ஓகே, ஸோ இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து கொஞ்சம் டெப்ட் ஸ்கீம்ஸை விட கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஆனால் நமக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸை விட கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு ஹைப்ரிட்டுங்கிறது ரெண்டுலேயும் கலந்து போடுறது. அப்போ இந்த ஹைப்ரிட்டில் நம்ம ஒருத்தர் எப்படி போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், கரெக்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி எதில் ஈக்விட்டியில் போடவா இல்லைனா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போடணுமா அப்படிங்கிறத கரெக்டாக அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவார், வேரிங் டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் அந்த அமௌண்ட்டை அதில் போடுவார். ஏன்னா நமக்கு வந்து
மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸில் எப்படி இருக்குது, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, இல்லைனா ஈக்விட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஃபண்ட் மேனேஜரே அதை பார்த்து கரெக்டாக போட்டுருவார். ஸோ நமக்கு இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி அவர் கரெக்டாக போட்டுருவார். ஸோ இது ஹைப்ரிட்ங்கிறது ரெண்டும் கலந்து போட்டுருது. தென் சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ். சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட் லாகின், அதாவது இந்த க்ளோஸ் டு எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம்ல, பர்டிகுலர் பீரியடில் க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி இது ஓப்பன் எண்டில் இருந்தாலுமே இதுக்குன்னு பர்டிகுலர் லாக்இன் பீரியட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம். ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னா இது ஓப்பன் எண்டட் தான், அதாவது நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் லாக்இன் பீரியட் வந்து 5 இயர்ஸ். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா 5 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கட்டி ஆகணும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு 50 இயர்ஸில் நான் கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 55ல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படி கன்னியூவாக கட்டிக்கிறேன் 60 வரை கட்டிக்கிறதுனாலும் கட்டிக்கலாம். ஆனால் லாக்இன் பீரியட் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ். சப்போஸ் நீங்கள் 58 இயர்ஸில் தான் இந்த ஸ்கீமுக்கு வாரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ் ஆர் டில் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் which ever is earlier. ஸோ 58ல் நீங்கள் வாரீங்கன்னா நம்ம 2 இயர்ஸில் என்ன ஆயிரும், ரிட்டைர்மெண்ட் ஆயிரும். 60 இயர்ஸில் ரிட்டையர்ட் ஆகிடுவீங்க. அப்போது நான் அந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 5 இயர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல, ஏன்னா நீங்கள் 58ல் தான் போடுறீங்க, ரிட்டைர்மெண்ட் வந்து உங்களுக்கு 60 ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் தான் ஆகும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதே தான் சில்ட்ரன்ஸ் ஃபண்டுக்குமே, இதுவுமே ஒரு ஓப்பன் எண்டு ஃபண்டு தான். இதுக்கு லாக்இன் பீரியட் வந்து அட்லீஸ்ட் 5 இயர்ஸ். இல்லைனா அந்த சைல்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், மெஜாரிட்டி, தட் மீன்ஸ் 18 இயர்ஸ் வர்றாங்க அப்படின்னா அந்த மெஜாரிட்டி வர அவங்களுக்கு போட்டுக்கலாம். ஸோ இதில் நான் வந்து இப்போ 15 இயர்ஸில் தான் நான் அந்த ஸ்கீமில் சேர்றேன் அப்படின்னா 3 இயர்ஸ் தான் நம்ம போட முடியும். ஏன்னா 18க்கு அப்புறம் நம்ம மெஜாரிட்டி மேஜர் ஆயிடுவோம். அப்போ அதில் க்ளோஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அப்படி கன்னியூவாகவும் நீங்கள் 5 இயர்ஸுக்கு அப்புறமும் கன்னியூவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பேர். இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்கீம்ஸ். ஸோ அதர் ஸ்கீம்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டெக்ஸ்டு ஃபண்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ETF. ETFனா என்னதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஃபண்டு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அது ஒரு டைப் தான். இதில் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸை வந்து நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸில், பர்டிகுலர் மார்க்கெட் இண்டெக்ஸில் என்ன ரேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டாக்ஸை வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இருக்குது, NSE நிஃப்டி, இல்லைன்னா BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, சென்செக்ஸ், அதுக்கு அவங்க அதில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே இண்டெக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸுங்கிறது நமக்கு அதிலே மீனிங் இருக்குது. தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபண்ட்ஸை வந்து ட்ரேடட் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை வந்து நமக்கு ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த போர்ட்ஃபோலியோவை அப்படியே டைவர்சிஃபை பண்ணிடும். அதே சமயம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட அசட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். அந்த மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அந்த நேமுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்விட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸோட டைப்ஸு, அதுவுமே ஓப்பன் எண்டில் உள்ளது. ஓகேயா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதில் கண்டிப்பாக ஒன் வேர்ட் இருக்கும். சரியா? நீ இதில் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு உள்ளதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.